நடிகை ரம்யா கிருஷ்ணனுக்கு பெரிய அளவில் அறிமுகமே தேவை இல்லை. சினிமாவில் முன்னணி நடிகையாக நடித்து கொண்டிருக்கும் போது படையப்பா திரைப்படத்தில் வில்லியாக நடித்து எல்லோரையும் மிரட்டிவிட்டார். வில்லிகளில் அதிகமானவர்களை வெறுப்படைய வைத்தது மற்றும் மிரட்டலான வில்லி என்று லிஸ்ட் எடுத்தால் அதில் கண்டிப்பாக நீலாம்பரியின் பெயரும் இருக்கும். சினிமா துறையில் 30 வருடங்களுக்கு மேலாக ரம்யா கிருஷ்ணன் தொடர்ந்து நடித்து வருகிறார். ஆனால் அவருடைய சொந்த வீட்டில் ஒருவர் அவரை நடிக்க கூடாது என்று பிரச்சினை செய்திருக்கிறார். அதுவும் வேறு ஏதுமில்லை, நடிகராகவும் அரசியல் பிரபலமான சோ தான். இவர் ரம்யா கிருஷ்ணனின் நெருங்கிய உறவினர். அதாவது ரம்யா கிருஷ்ணனின் பாட்டியும் சோ அவர்களின் அம்மாவும் உடன் பிறந்த சகோதரிகளாம். இதனால் சோ ரம்யா கிருஷ்ணனின் அம்மாவிடம் ரம்யா கிருஷ்ணனை நடிக்க விட வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார். ஆனாலும் ரம்யா கிருஷ்ணன் விடாப்பிடியாக நடிக்க வந்து விட்டதால் சோ ரம்யா கிருஷ்ணனின் அம்மாவிடம் 8 வருடங்களாக பேசவில்லையாம். படிக்கிறது யாராவது பார்த்தாலும் நம்மள பைத்தியக்காரன் நினைச்சிருவோம்பா. பாப்பையா, சலி பாப்பையா, ரெடி சார். ஏதாவது ஒரு வேலை சொல்லிக்கிட்டே இருக்காரியா. என்ன சார் இதெல்லாம்? உங்க டேபிள பார்த்தா சூப்பர் மார்க்கெட்டா இருக்குதா? மருந்து, டெலஸ்கோப்பு, வேப்பல, பச்சை மிளகா, வேறு. என்ன டிஸ்பென்சரியா, சந்தை கடையா? ஏன் வைத்திய முறையை தனி டைப்டா? நான் இயற்கை வைத்தியம்.